செந்தமிழில் மூன்றானவன், வேதத்து நான்கானவன், நம சிவாயம் என ஐந்தானவன். இங்கே வேதத்தில் நான்கானவன், செந்தமிழ் மூன்றானவன். யார் அது? தென்னாடு உடைய சிவனே போற்றி. சிவன் இவன் தமிழ் இனத் தலைவன், பட்டுடை தலைவன். இத்தமிழின் பெருமை கொண்டு தமிழின் நாயகனாக இதற்கொரு கடவுள் கொண்டு அக்கடவுளை கொண்டு மொழியை நிர்வகிக்க அழகென்ற சொல்லுக்கு முருகனாக தமிழ் கடவுளை படைத்தான் எம்பெருமான். இவைகளெல்லாம் தற்போதைய அரசியல்வாதிகளுக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். ஒரு வியாபாரி தன்னிடத்தில் இருக்கும் புதிய அரிசி விற்பதற்கு இது புதியது என்று கூறுவான். பழைய அரிசியை விற்பதற்கு இது 2 வருஷம் பழைய அரிசி என்று கூறுவான். இரண்டுமே விற்பனை நோக்கம்தானே தவிர எது நன்மை என்பது நமக்கு தானே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அது போன்றதுதான் அரசியலில் வியாபாரம் செய்பவர்கள். இவர்களுக்கு கும்பகர்ணன் உறங்கினால் கூட எழுப்பலாம். அரசியல் வியாபாரிகளை நீங்கள் எழுப்புவதும் தட்டுவதும் உங்களுக்கு நேரம் செலவழியுமே ஒழிய அதில் பலன் கிடைக்காது. அனைத்தும் அறிந்தவன் அரசியல்வாதி. எதை வியாபாரம் செய்ய வேண்டும், எதை விற்று பிழைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அவனுக்காதில் சங்கு ஊதுவது என்பது எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பதே எமக்கு புரியவில்லை. நம சிவாய.